தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. අපිට අලංකාර එළිදරව්වක් ඇසුවා. நாங்கள் மிகவும் ஒரு அலங்காரமான ஒரு வெளிப்படுத்தலை கேட்டோம். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දරුවන් වෙනුවෙන් අපේ ඇසට නොපෙනෙන ලෝකේ ක්‍රියාත්මක වෙමින් පවතී. தேவனாகிய கர்த்தர் நாம் காணாத உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். මම මේ මාර්තුකාව පොඩ්ඩක් තව කැලලක් එකතු කරනවා පාසශාලිතගේ දේශනාව සම්පූර්ණයෙන් අහගෙන ඉන්නකොට මට මෙහෙම එක වෙනස් කරන්න හිතුණා. நான் அதை சற்று வித்தியாசமாக்கி நான் சொல்கிறேன். අපි මේ මාර්තුකාව පොඩි වෙනසක් කරමු. அந்த தலைப்பை நாங்கள் கொஞ்சம் மாற்றுவோம். දෙවියන් වහන්සේගේ දරුවන් වෙනුවෙන් தேவனாகிய பிள்ளைகளுக்காக ඇසට නොපෙනෙන ලෝකේ எங்களுடைய கண்கள் காணாத உலகத்தில் ක්‍රියාව கிரியை අනාගත වත්රු දකිමින් සිටි. தீர்க்கதரிசி கண்டு கொண்டிருக்கிறார். එම දැම්මනම් මේ පණිවිඩය හොඳයිනේ පාසශාලිත. හොඳයි. මට මේ දේශනාව ආදී මට අනාවැකි 4ක් රටට දෙන්න තියෙනවා. நான் இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது 4 தீர்க்கதரிசனம் சொல்ல இருக்கிறேன். ඒ 4ම හොඳ නැහැ. அந்த 4ம் நல்லதல்ல. මම හරියට දින තියලා දෙන්නම්. நான் உங்களுக்கு நாள் குறித்து சொல்கிறேன். ඔබ මේ දින ලියා ගන්න. நீங்கள் இந்த நாட்களை எழுதி கொள்ளுங்கள். හරියටම මාස දෙකක් දින 60ක් ගිය තැන. சரியாக 6 மாதத்தில் දින 60ක් ගිය තැන. இன்றிலிருந்து 60 நாட்கள். ආයේ මේ රටේ පාරවල් වල ආගමික යුක්තියක් ඉෂ්ට වුන්නේ නැහැ කියලා පූජකවරු සහ මරණයට පත්වුණු අය පාරේ ඉඳි මේ රජයට විරුද්ධව. අය කියන අදින් දින 60ක් ගිය තැන. இன்றிலிருந்து 60 நாட்கள் தொடர்ந்து අපිට යුක්තිය ඉෂ්ට වුණේ නැහැ කියලා. எங்களுக்கு திட்டம் நிறைவேற்றாமல் ආගමික மதம் පූජකවරු සමග ஆசாரியர்கள் மத்தியில் සෙනග ஜனங்கள் පාරේ ඉඳි பாதையில் இருப்பார்கள். කෑගසයි. கத்துவார்கள். විලාපදේ. புலம்புவார்கள். දෙවෙනි අනාවැකිය. இரண்டாவது අදින් දින 72ක් එහා පැත්තට. இன்றிலிருந்து 70 நாட்களுக்கு அடுத்ததாக මේ රටේ இந்த நாட்டில் විශාල කිසිවෙක් බලාපොරොත්තු නොවුණු விசாலமான யாரும் எதிர்பார்க்காத මහා බිම් මට්ටමේ පෙරලියක් සිද්ධ වෙයි. மிகவும் ஆபத்தான ஒரு ගම්මාන මට්ටමේ ඉඳලා පෙරලියක් සිද්ධ වෙයි. ஆபத்தான மட்டத்தில் තුන්වෙනි එක. மூன்றாவது අදින් இன்றிலிருந்து මාස 7ක් ඉස්සරහට ගිය තැන. 7 மாதத்துக்கு முன்பதாக ඉතා පරිණත වයෝවෘද්ධ කෙනෙක්. மிகவும் பழைய ஒருவர் නැවතත් උසස්ම පුටුවක හිඳි. மீண்டுமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார். හතරවෙනි එක. நான்காவது මේ රටේ இந்த நாட்டில் තරුණයන් දෙකට බෙදී. வாலிபர்கள் තරුණ අය දෙකට බෙදලා வாலிபர்கள் இரண்டாக பிரிந்து දෙපිරිසක් අතර මාස ගණනක් එක දිගට සටන් අරගල ඇති කරගනි. மாசம் தொடர்ந்து யுத்தத்தினை செய்து கொள்வார்கள். යුද්ධ නෙමෙයි. අරගල. டார்கெட். ඔව්. ඒ කියන්නේ இலக்கு. සම්ඩු කරගන්නවා. முரண்படுவார்கள். දෙගොල්ල මාස ගානක් එක දිගට. இருவரும் மாச கணக்காக முரண்படுவார்கள். ඒ උදෙසා அதன் நிமித்தமாக ඇතිවෙන ඒ අරගලයේ උදෙසා அந்த நடக்கின்ற அந்த காரியத்தை குறித்து ජාත්‍යන්තර මැදිහත් වීම පවා රටට එයි. ஜாதிகள் மத்தியில் அது பேசப்படும். අවසාන මගේ ආත්මයට දෙවනවස පෙන්වන තව එකක්. இறுதியாக தேவனாகிய கர்த்தர் ஆவிக்கு சொல்கிற இன்னொரு காரியம். நவம்பர் වෙන විට මේ අවුරුද්දේ නවැම්බර් වෙන විට இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்தில் මේ රට දරිද්‍රතාවයෙන් ලෝකේ අංකයකට පෙළෙන රටක් බවට පත් වෙනවා. இந்த உலகமானது தரித்திரத்தில் முதலாவது நாடாக காணப்படும். இந்த நாடானது ඇයි? ஏன்? ධර්මිස්සකම පාගන නිසා. ஏனென்றால் நீதி இல்லாதபடியினால் මිනිස්සු විලාප දෙන්න පටන් ගන්නවා. மனிதர்கள் புலம்புவார்கள். මේ කාරණා පහ වෙනුවෙන්
இந்த 5 காரியம் යාචා කරන්නට ඔබට ආරාධනා කරනවා. ஜெபம் பண்ணபடியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். යාචා කරන්න ඔබට ආරාධනා. ஜெபம் பண்ணுங்கள். මම අවවාදයක් ඇසී යුතු අයට දෙනවා. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் அவதானியுங்கள். මම ඒ අවවාදය ඇසූ අයට දෙනවා. අසන්න ඕන අය මේ අවවාදය අහන්න. நீங்கள் யாவரும் இதை குறித்து கேளுங்க நன்றாக. මේ දවස්වල இந்த நாட்களில் සිදුවෙමින් පවතින நடக்கிறதான පාර්ලිමේන්තුවේ பாராளுமன்றத்தின் එක දෙයක් ஒன்று හොඳ නැහැ. இருக்கிறது. ඒක හොඳ නැහැ. அது ஒன்று நல்லதல்ல. ඒක නතර කරන්න. அதை நிப்பாட்டுங்கள். ඒක නතර කරන්න. அதை நிறுத்துங்கள். ඒක නතර කරන්න. அதை நிறுத்துங்கள். ධර්මිස්සකමට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. நீதிக்கு தேவன் கிரியை செய்வார். ඒකෙන් ඒක නතර වෙන්න ඕනේ. அது நிறுத்தப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ தேவனாகிய கர்த்தர் මේ රට ගැන අවදානම් අනතුරු ඇඟවීමකින් தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்டை குறித்து අනාගත වතුරුවරයාට විනාශයක් පෙන්වා දෙනවා. தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுகிறார், මම මේක நான் இதை මාගේ යහනේ என்னுடைய නිදීමින් සිටියේදී නිදාගෙන ඉද්දී நான் படுத்திருக்கையில் මට චිත්‍රපටයක් වාගේ ස්වාමීන් වහන්සේ එකින් එක පෙන්වනවා. எனக்கு ஒரு காட்சியாக தேவன் ஒன்றொன்றாக காட்டினார். ඉතින් ඔබ දන්නවා මගේ ඇස්වලට පෙන්වපු කිසිම දෙයක් අද වෙනකන් නොවී තිබුණේ නැහැ. ஆனப்படியால் உங்களுக்கு தெரியும், என் கண்களுக்கு காணப்பட்டது எதுவும் நடக்காது இருந்ததில்லை. අපේ රට ගැන ආශා කරන්න. எங்களுடைய நாட்டை குறித்து ஜெபம் பண்ணுவோம். අපේ රට ගැන ආශා කරන්න. எங்கள் நாட்டை குறித்து ஜெபம் பண்ணுவோம். අපේ රටට எங்களுடைய நாட்டுக்கு විශාල දේව උදහසක් விசாலமான தேவனுடைய உதாசனம், බරපතල දේව උදහසක් மிகவும் ஆபத்தான ஒரு உதாசனம் එන්න යනවා. வரப்போகிறது. එක්තරා මිනිස්සෙක්ගේ බරපතල තීරණයක් නිසා. ஒருவருடைய காரியத்தை நிமித்தமாக ඒ ශාපයයි නියඟයයි එන්නේ ඒ තීරණය නිසා. அதனுடைய சாபம் வருகிறது அந்த ஒரு தீர்ப்பு நிமித்தமாக. ලෝකයේ සිද්ධ වෙමින් පවතින ක්‍රියාවලියක්. அப்படி ஒரு நபர் இந்த உலகத்தில் கிரியை செய்கின்றபடியினால் ඔබ යාශ්‍රා කරන්න ඔබ ගැන. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் உங்களை குறித்து. මම ඔබට යෝජනාවක් දෙනවා. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். වේල් 3ක් කන අය එක වේලක සල්ලි එකතු කරගන්න. ஒரு நேரம் சாப்பிடுறவர்கள் ஒரு நேரத்துக்கு சளியை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். වේල් 3ක් ඔබට තියෙන අය එක වේලක සල්ලි එකතු කරගන්න. 3 வேளை சாப்பிடுறவர்கள் ஒரு வேளைக்கு பணத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். පහේම මස් මාළු කන අය සතියකට එක දවසක් මස් මාළු කන්න. මම මේ කියන්නේ කිතුණුවන්ටම නෙමෙයි. 5 நாட்கள் 5 தடவையாக இறைச்சிகள் சாப்பிடுறவர்கள் ஒரு வேளை சாப்பிட பாருங்கள். ක්‍රිස්තියානි අයටම නෙමෙයි කියන්නේ. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, සමස්ත රටවැසියන්. எல்லோருக்கும். අපි ලොකු අමාරුකමකට මුහුණ දෙන්න යනවා. நாங்கள் ஒரு மிகவும் ஆபத்தான காரியத்துக்கு முகம் கொடுக்க போகிறோம். අනාවැකිය සංරක්ෂණය කරන්න. இந்த தீர்க்கதரிசனம் சொல்வதாவது, අද 2025යි இன்று 2025 3ஆம் மாதம், අද 16 වෙනිදා. இன்று 16வது நாள். 2025යි 2025 3ஆம் மாதம் 16 වෙනිදා 16வது நாள். හරියටම උදෑසන சரியாக காலையில் 7:32ට මේ අනාවැකිය 7:32க்கு இந்த අනාගත தீர்க்கதரிசி වතුරුවරයාගේ මුඛේ ලවා தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து දෙවියන් වහන්සේ කතා කරනවා. தேவன் பேசுகிறார். ඊළඟට මේකෙන් ගැලවෙන්න මාර්ගයක් තිබෙනවද? இதிலிருந்து விடுவதற்கு ஒரு வழி இருக்கிறதா? ඔව්. ஆம், இருக்கிறது. ඔව්. இருக்கிறது. ඒ වගකීම් அது ஒரு பொறுப்போடு අනාගත වතුරුවරු මුණ ගැසී தீர்க்கதரிசியை කළ கண்டு යුතු කාරණා ஒரு செய்த காரியத்தை குறித்து ඉල්ලා සිටිය යුතුයි. பார்த்து கொள்ள வேண்டும், ඉල්ලා සිටිය යුතුයි. கேட்க வேண்டும். දෙවෙනි එක இரண்டாவது, සමහර කරන දේවල් නතර කළ சில යුතුයි. பேர் செய்கிற காரியங்களை நிறுத்துங்கள். සමහර වැරදි තීරණ නතර කළ යුතුයි. பிழையான தீர்மானங்களை நிறுத்துங்கள். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, අපි වියරු වැටුනම நாங்கள் අපි කේන්ති ගියාම எங்களுக்கு கோபம் வந்ததன் பிறகு අපි කරන්නේ මොනවද? நாங்கள் செய்கிறது என்னதென்று, කරන්න ඕන නැත්තේ මොනවද? நாங்கள் செய்யாதது என்னதென்று අපි දන්නේ. எங்களுக்கு தெரியாது. අපිට කේන්තියෙන් අපි ඔක්කොම කරලා දානවා. எங்களுடைய கோபத்தில் நாங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறோம். මං සරල උදාහරණයක් ඔබට දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை தருகிறேன். එක බල්ලෙක් හිටියා. ஒரு நாய் இருந்தது. ඒ බල්ලා එනේ නාය හැපුවා. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கடித்தது. මේක කතාවක් ආ. මේක කතාවක් නේ. இது ஒரு கதை. මේ බල්ලා එනේ නාය හැපුවා.
இந்த நாய் ஒருத்தரை கடித்தது. මෙයා හැමදාම එළි වෙන කම්බුරනෝ. இந்த நாய் காலில் இருந்து குறைக்கும். මෙයා බුරන නිසා අහල පහල අය இது குறைக்கிறதுனால் இதை මේ பக்கத்தில் ගෙදර අයට இருப்பவர்கள் සෑහෙන ප්‍රශ්න ඇති කළා. இவர் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். ඉතින් මේ බල්ලව ஆனப்படியினால் இந்த நாயை බුරාගෙන සිටියා. திட்டி திட்டி கொண்டிருந்தார்கள். බල්ල බුරාගෙන සිටියා. அந்த நாய் குறைத்து கொண்டிருந்தது. අවස්ථා කීපයක ගෙදර අයිතිකාරය අරයා නැගිටලා நிறைய தடவைகள் அவருடைய வீட்டுக்கு உரிமையாளர்கள் எழுந்து බල්ලට ගැහුවා. நாய்க்கு அடித்தார்கள். බල්ලට ගැහුවා. நாய்க்கு அடித்தார்கள். අහල පහල අය කම්ප්ලේන් කරා ගිහලා පොලිසිය එන්ට්‍රි දැම්මා. சுற்றி வட்டத்தில் உள்ளவர்கள் போலீசாரிடத்தில் சொன்னார்கள் இதை குறித்து. සමහර අයව ඒ බල්ල හැපුවා. சில பேரை அந்த நாய் கடித்தது. බැරිම තැන முடியாத பட்சமாக පසු වෛද්‍යයට ගිහිල්ලා மாட்டு வைத்தியரிடம் சென்று බල්ලව පෙන්නුවා. நாயை காட்டினார்கள். බල්ල ගැන කිව්වා. நாயை குறித்து පසු சொன்னார்கள். වෛද්‍යවරයා කිව්වා நாய் வைத்தியர் மாட்டு வைத்தியர் சொன்னார் මෙයා දැන් කන්ට්‍රෝල් කරගන්න බෑ කියලා. இப்போ இவரை இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாது. වෛද්‍යවරයා අහුට බෙහෙතක් විද්දා. அதன் பின்பு மாட்டு வைத்தியர் ஒரு நல்ல மருத்துவம் கொடுத்தார். அவர் மீண்டுமாக ஒரு மருத்துவம். බල්ලා මැරුණා. நாய் இறந்து போனது. நாய் இறந்து போனது. මාස දෙකකට පස්සේ 2 மாதத்துக்கு பின்பு මේ ගෙදර උදවිය இந்த வீட்டில் இருக்கிறவர்கள் නුවර මේ ඇත්ත කතාවක් உண்மையான ஒரு கதை නුවරෙලි ගියා ටුවර් එකක් அவர் ஒரு ட்ரிப் ஒன்று போனார். මේගොල්ලෝ ගිහිල්ලා එනකොට அவர்கள் போயிட்டு வரும் பொழுது මේගොල්ලෝගේ ගේ කඩලා තිබුණා. அவருடைய வீடு உடைக்கப்பட்டிருந்தது. මේගොල්ලෝගේ ගේ කඩලා තිබුණා. அவருடைய வீடு உடைக்கப்பட்டிருந்தது. මේගොල්ලෝගේ ගේ කඩලා මේගොල්ලෝගේ ගෙදර இவருடைய வீட்டை உடைத்து இவருடைய வீட்டை රත්තරන් බඩු அவருடைய தங்கங்கள் වටිනා බාන්ද හොරකම් කළා තිබුණා. பெருமதியான சொத்துக்களை எடுத்திருந்தனர். පොලිසියෙන් ඇවිල්ලා போலீசில் இருந்து வந்து ඔක්කොම චෙක් කළා. அது யாவற்றையும் அவர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். කරනකොට பரிசோதித்து பார்க்கும் பொழுது පොලිසිය ආපු බුද්ධ්‍යංශයේ ලොක්ක ඇහුවා. போலீசார் வந்த தலைமை போலீசார் சொன்னார் ගෙදර අයිතිකාරයාගෙන් அவருடைய உரிமையாளரிடத்தில் වටිනා බඩු මේ ගෙදර තියෙද්දි இப்படிப்பட்ட பெருமதியான பொருட்கள் இந்த இடத்தில் இருக்கையில் අදුම තරමේ බල්ලෙක්වත් හදන්න බැරි වුණාද කියලා ඇහුවා. உங்களுக்கு குறைந்தபட்சம் நாய் ஒன்றை வளர்க்க முடியாதா என்று கேட்டார். உங்களுக்கு ஒரு நாய் இருந்திருந்தால் මේ බල්ලා බුරයි නේද කියලා ඇහුවා. அந்த நாய் குறைக்கும் தானே என்றார். එතකොට ගෙදර අයිතිකාරයට තේරුණා அப்பொழுது அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்தது බල්ලෙක් හිටියා. நாய் இருந்தது. ඌව ගිහින් දැම්මගේ මරුවා කියලා. நான் அதை கொன்றேன் என்று. මේ මම ඔබට දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். බල්ලා හැමදාම බුරලා තියෙන්නේ. அந்த நாய் எந்த நாளும் குறைத்திருந்தது. බල්ලා හැමදාම රෑ දැක්ක මේගොල්ලොන් ගෙදරට හොරු පනින්න ගියා. நாய்க்கு தெரியும் எந்த நாளும் ஒரு வீட்டுக்கு கள்வர் வருவது. බලනකොට பார்க்கும் பொழுது සොරකම අහුණා. அந்த கள்ளத்தனம் தெரியப்பட்டது. සොරකම කරලා තියෙන්නේ කවුද? அதை களவெடுத்தது யார்? අසල්වාසී ගෙදරකේ. பக்கத்து வீட்டாரர். බලනකොට බල්ලා හපලා තියෙන්නේ කවුද? பார்க்கும் பொழுது நாய் கடித்தது யாரை? අසල්වාසී ගෙදරමයි. பக்கத்து வீட்டாளரை. එතකොට මේ පොලිසියට කම්ප්ලේන් කරන්නේ කවුද? அப்படி இருக்கும் பொழுது இந்த போலீஸுக்கு இதை பற்றி சொல்வது யாரு? அந்த பக்கத்தில் இருந்தவர்களே. අසල්වාසීට ප්‍රශ්නේ මොකද්ද? பக்கத்தில் இருந்தவர்கள் இந்த பிரச்சனை என்ன? මංකොල්ල කන්න නම් இந்த வீட்டில் இருந்து களவெடுக்க வேண்டுமானால் එකම බාධකේ බල්ලා. இந்த வீட்டில் இருக்கிற நாயே எடுக்க வேண்டும். එතකොට අහල පහල ඇත්ත එකතු වෙලා அப்பொழுது பக்கத்து சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் බල්ලට පිස්සු හැදෙව්වා. நல்லா இருந்த நாய்க்கு பைத்தியம் என்றார்கள். බල්ලෙක් කියලා කිව්වා. இந்த நாய் பைத்திய நாய் என்றார்கள். මේ බල්ලා පිස්සු හැදිලා ඕගොල්ලෝ හපයි කියලා කිව්වා. இந்த நாய்க்கு பைத்தியம் பிடித்தவங்களை கடிக்கும் என்றார்கள். මේ කතාව මොනවද උනේ විශ්වාස කළා. சுற்றி வட்டாரத்துக்கு இந்த கதை குறித்து விசுவாசித்தார்கள். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ආසන්න ගෙදර ආයත මේ ගේ මංකොල්ල කන්න ඕන බා. அவர்களுக்கு தெரியாது பக்கத்தில் உள்ளவர்கள் தான் இவர்கள் வீட்டில் களவெடுக்கிறார்கள் என்று. එක්කෙනෙක්ගේ අවශ්‍යතාවයකට ஒருவருடைய காரியத்துக்காக ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? අසල්වාසීන් ඔක්කොම එකතු කරගත්තා. எல்லா சுற்றுப்புட்டவர்களும் ஒன்று මේ சேர்கிறார்கள். උපමාව මම කියන්නේ ලංකාව ගැන. இந்த காரியத்தை குறித்து நான் சொல்கிறேன் இலங்கையை குறித்து. இந்த இலங்கையில் මේ ලංකාවේ ගොඩක් අයට நிறைய பேருக்கு ලෝකයේ හමුවේ உலகத்தை குறித்து මේ රට මංකොල්ල කන්න උමනාවක් இந்த களவெடுக்கதை நிறுத்த வேண்டும். ඒ වුණාට මංකොල්ල කන්න බැරි වුණා. ஆனப்படினால் களவெடுக்க முடியாமல் போய்விட்டது. මේ රටේ දරුණු බල්ලෝ වගේ කීප දෙනෙක් සිටියා. இந்த இடத்தில் சில நாய்கள் இருந்தபடியால்
இருக்கிறார்கள். නමුත් ඒ බල්ලෝ බුරාගෙන සිටිනවා. இருந்தாலும் அந்த நாய்கள் குறைத்துக் ඒ கொண்டிருக்கிறது. බල්ලොන්ට ඉවෙන් තේරෙනවා ඒක. அந்த நாய்களுக்கு விளங்குகிறது அதை ඒ குறித்து. නිසා ඒ බල්ලෝ බුරනවා. ஆனப்படினா அந்த நாய் குறைக்கிறது නමුත් සාමාන්‍ය குறைக்கிறது. අයට මේක තේරෙන්නේ නැහැ. ஆனால் சாதாரணமானவர்களுக்கு தெரியாது. සිවිල් වැසියන්ට මේක තේරෙන්නේ නැහැ. மற்றவர்களுக்கு இது தெரியாது. දැන් කරන්න දෙයක් නැහැ. இப்ப செய்வதற்கு ஒன்றும் இல்லை. කරන්න තියෙන්නේ මොකද්ද? இப்ப செய்வது என்ன? දැන් බුරමින් සිටින බල්ලොන්ව පිස්සු බල්ලෝ කියලා දැන් පෙන්වන්න ඕනේ. குறைக்கி இருக்கிறதான அந்த நாய் பைத்திய நாய் என்று காட்ட வேண்டும். පිස්සු බල්ලෝ කියලා එපා කරවන්න ඕනේ. பைத்திய நாய் என்று அவர்களை வெறுக்க வைக்க வேண்டும். එතකොට මොකද දන්න කරන්නේ? அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ඔක්කොම එකතු වෙලා எல்லாரும் ஒன்று சேர்ந்து අර බල්ලව නැත්තම් අර බල්ලොන්ව එක්ක මරලා දානවා. அந்த நாயை அடித்து அல்லது அவர்களை மறித்து அந்த நாய் නැත්තම් ඒ இருக்க வைக்கிறார். බල්ලව ඉවර කළා දානවා. இல்லைன்னா அந்த நாயை முடித்து போடுகிறார்கள். ඊට පස්සේ அதற்கு பின்பு මේ රටට පැනලා හොරකම් කරන්න இந்த நாட்டில் வந்து களவெடுப்பதற்கு ඒ අයට පුළුවන් වෙනවා. அவர்களுக்கு முடியும். ඒ නිසා ஆனபடியால் මම වක්‍රෝත්තින් ව්‍යංගාර්ථයෙන් මේ කිව්ව අනාවැකිය. நான் உங்களுக்கு இப்படி சொன்னது ஒரு தீர்க்க தரிசனம். ගැලවෙන මාර්ගය මම කිව්වා. கலடப்பட வேண்டும் அந்த வழியை உங்களுக்கு ගැලවෙන காட்டினேன். මාර්ගය කිව්වා. நான் உங்களுக்கு அந்த வழியை சொன்னேன். මම මේකට කියන්නේ කන් ඇත්තෝ අසාවා. நான் சொல்கிறேன் காதில்லாதவர்கள் கேளுங்கள் என்று. අසාවා. காதில்லாதவர்கள் கேளுங்கள் என்று. නිසා ஆனபடியால் අපි යුක්තිය ඉෂ්ට වෙනවා කියන්නේ எங்களுடைய திட்டம் நிறைவேறுவது என்பது අපිට වරදක් සිදු වුණොත් எங்களுக்கு பிழை ஒன்று අපේ ஏற்பட்டால் අතින් වරදක් සිදු වුණොත් எங்களுடைய கையில் பிழை ஏற்பட்டால் අපි මේක නිවැරදි කළ යුතුයි. அதை எங்களை திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. අපිට තේරෙනවා නම් මේක අපේ අතින් වෙච්ච වරදකින් තමයි මේ වරද දැන් මේ විනාශ වෙන්නේ කියලා. எங்களுக்கு தெரிகிறதா எங்கள் கைகளினால் தான் இது ඒක பிழை නිවැරදි කිරීමේ ஏற்பட்டது என்று. වගකීමක් මහජනතාව සතුයි. நாங்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ඒක නිවැරදි කිරීමත් වගකීම ජනතාව அதை සතුයි. திருத்திக் கொள்வது ஜனங்களிடத்தில் இருக்கிறது. මගේ ස්නේහවන්ත என்னுடைய සහෝදරයා அன்பார்ந்த ஜனங்களே, දෙවියන් වහන්සේ தேவனாகிய கர்த்தர் මේ දේශයට ආදරේ. இந்த தேசத்துக்கு அன்பு මම செலுத்துகிறார். හැමදාම කියනවා நான் மீண்டுமாக சொல்கிறேன், මේ රට මගේ රට. இந்த நாடு என் நாடு, මා ඉපදුණු රට. நான் பிறந்த நாடு, හැදුණු වැඩුණු රට. நான் வளர்ந்த நாடு, මගේම මව් රට. என்னுடைய தாய் நாடு. ඔබට දෙයක් කියන්න ඕනේ. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ඉතා භයංකර දේ සිද්ධ ஒரு වෙනවා. பயங்கரமான ஒன்று சொல்கிறேன். සමහර අය හිතන් ඇති ඔක්කොම ප්‍රශ්න ඉවරුණා කියලා. சில பேர் நினைக்கிறார்கள் எல்லாம் பிரச்சனை என்றாலும் නෑ. இல்லை, ප්‍රශ්න ඉවර වෙලා නෑ. பிரச்சனை முடியவில்லை, ප්‍රශ්න වැඩි වෙන්න යනවා. பிரச்சனை அதிகரிக்க போகிறது. යාශ්‍රා කරන්න රට ගැන. ஜெபம் செய்யுங்கள் நாட்டை குறித்து. යාශ්‍රා කරන්න ඔබගේ තරුණ පුතා ගැන. ஜெபம் பண்ணுங்கள் வாலிப பிள்ளைகளை குறித்து. යාශ්‍රා කරන්න ඔබගේ තරුණ දුව ගැන. ஜெபம் பண்ணுங்கள் வாலிப යාශ්‍රා மகளை කරන්න குறித்து. ඔබගේ ස්වාමියා ගැන. ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய கணவரை යාශ්‍රා குறித்து. කරන්න ඔබගේ බිරිඳ ගැන. ஜெபம் பண்ணுங்கள் மனைவிகளை මේ குறித்து. ස්වභාව ධර්මයට අත දිගු කර අපේ රට ආරක්ෂා කරන්න කියලා යාශ්‍රා இந்த කරන්න. சுபாவத்தை இயற்கையை குறித்து நீங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்கள். අද O level ගැන අනාවැකියක් දෙනවා. இன்று சாதாரண தர பரீட்சை செய்பவர்களுக்கு குறித்து ஒரு මේ தீர்க்க O level தரிசனம் சொல்கிறேன். අනාවැකියෙන් இந்த தீர்க்க தரிசனமானது මගේ සෙනෙවන්ත என்னுடைய அன்பான ஜனங்களே, මම මේක දැන් මෙතන තියලා දෙන්නේ. நான் இதை இப்பொழுது இந்த இடத்தில் சொல்ல මගේ போகிறேன். ආත්මෙට දැනෙන දේ. என்னுடைய ஆவிக்கு මට விளங்குவது දෙවියන් වහන්සේ කියපු දේ. எனக்கு தேவன் சொன்னது. මේක තද අමාරු இது மிகவும் සිටින්න යනවා. மிகவும் கடினமானது ஒன்றாக මේක இருக்கிறது. තද අමාරු සිටින්න යනවා. மிகவும் கடினமானது ஒன்றானது. මේකෙ තද අමාරුවක් එන්න යනවා. இது மிகவும் கடினமான ஒரு காரியமாக நடக்க போகிறது. இருந்தாலும் දෙවියන් වහන්සේගේ දරුවන් தேவனாகிய பிள்ளைகளுக்கு දෙවියන් වහන්සේ ඉහළ ප්‍රතිශතයක තියන්නේ. உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார், உயர்ந்த பிரதிபலத்தை கொடுக்கிறார். සන්තෝෂ මම අනාවැකියක් ගේනවා. நான் A 8යි 8A B 1යි. ஒரு B. A B එක அந்த B ஆனது බොහෝ වෙලාවට A එකක් වෙන්න යනවා. சில நேரங்கள் அது A ஆக மாறும். ඔබගේ රිසල්ට් එක உங்களுடைய பெறுபேறுகள் ඉහළ ප්‍රතිඵලයක් වෙන්න යනවා. மேலான ஒரு பெறுபேறாக ඉහළ இருக்கும். ප්‍රතිඵලයක් වෙන්න යනවා. மேலான பெறுபேறாக இருக்கும். ඔබේ පාසලේ உங்களுடைய பாடசாலையில் ඔබේ පාසලේ உங்களுடைய பாடசாலையில் වැඩිම රිසල්ට් එක ගේන ශිෂ්‍යයා ඔබ மிகவும் බවට පත් වෙනවා. மிகவும் உயர்ந்த பெறுபேறுகள் பெற்ற நீங்கள் ඔබට மாத்திரமே. උඩින් உங்களுக்கு மேலாக ඔබට උඩින් රිසල්ට් එකක් ගේන්න ඔබේ පාසලේ කාටවත් බැරුව යනවා. உங்களுக்கு மேலான பெறுபேறுகளை பெற யாருக்கும் முடியாது. ගණන් கணிதம், විද්‍යාව விஞ்ஞானம் අති විශිෂ්ට සම්මාන වලින් පිදුම් மிகவும் ලබනවා. உயர்ந்த பெறுபேறுகள், අති විශිෂ්ට සම්මාන පිදුම් ලබනවා. மிகவும் உயர்ந்த பெறுபேறுகள். ඔබ ස්වාමින් වහන්සේ உங்களை தேவனாகிய கர்த்தர் ඔබගේ පියාට මවට ගරුකට ඔබව ආශිර්වාද කරනවා. உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். අද උදෑසන 10 දේවමෙහිදී இன்று காலை 10 மணி தேவ මම ஆராதனையில் O level ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ව ඉහළ ප්‍රතිශතයකට එන්න ආලේපයක් දෙනවා. சாதாரண தர பரீட்சை செய்கிற மாணவ மாணவிகளுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆனபடி நான் சொல்கிறேன், කිව්වා
சொன்னேன். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXI වලින් තියෙන ඔක්කොම සභා එන්න. ஆனபடி நான் சொன்னேன் ஏ மற்றும் இசட் வரையான சபையில் உள்ளவர்கள் யாவரும் இந்த இடத்துக்கு විතරක් வருவார்கள். නෙමෙයි. சிஜிசி சபையில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, මුළු දේශෙම O level ලියන දරුවෝ එන්න. முழு தேசத்திலும் ஓலவல் எழுதுகிறதான විශේෂ ආලේපයක් දෙන්න යනවා. ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை தர ரகசியத்தை தர போகிறேன். ස්වාමීන් වහන්සේ මට කිව්වා தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னார். මම මේක මේ ගැන උන්වහන්සේගෙන් අහුවම நான் இதை குறித்து தேவனிடத்தில் கேட்கும் උන්වහන්සේ பொழுது මට දානියෙල් පොතේ ස්ටෝරි එකක් මතක් කළා. தேவனாகிய கர்த்தர் தானியேல் புத்தகத்தில் உள்ள ஒரு கதையை குறித்து எனக்கு ஞாபகம் பண்ணினார். මේසක් අබෙත්නෙගෝ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ යන හතර දෙනා என்பவர் 4 பேர் රාජ විසින් කුමන ප්‍රශ්නයක් අසනු ලැබුවා. அவர் ஒரு அரசாங்கத்தின் நிமித்தமாக ஒரு பிரச்சனையை ඒ எதிர்கொண்டனர். ප්‍රශ්නවලට සමර්ථ ලෙස උත්තර දුන්නා කියලා அந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு முடிவை கொடுத்தார் என்று சொல்கிறார். යටපදේ කියනවා அதுக்கு கீழாக சொல்லப்படுகிறது, දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව උන්වහන්සේ ඔවුන්ට පිහිටවා තැබුවා කියලා. தேவனுடைய ஞானத்தை தேவன் அவர்களிடத்தில் ஊற்றப் போகிறார் என்று. හෙට දවසේ ஒரு நாள் දේශේ දරුවන්ගේ අනාගතයේ තීරණාත්මක දවසක්. தேவன் தேசத்தில் தீர்க்கதரிசனுடைய දේශේ දරුවන්ගේ ජීවිතය ගැන තීරණය කරන දවසක්. தேசத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த தீர்வு. එක්ක දරුවෝ ඉස්සරහට එක්ක පස්සට. ஒன்று பிள்ளைகள் முன்னாடி அல்லது பின்பதாக. අපේ දෙවියන් වහන්සේ කැමති ඉස්සරහටම යනවා. எங்களுடைய தேவன் விரும்புவது நாங்கள் முன்னாடி செல்வதற்கு. ඒ නිසාද දවසේ ஆனப்படியான இந்த நாளில் 10 දේව මෙහෙදී 10 மணி தேவாராதனையில் රිසල්ට් කියන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பெருபேறுகளை பற்றி சொல்ல நான் எதிர்பார்த்து ගන්න கொண்டிருக்கிறேன். රිසල්ට් කියන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பெருபேறுகளை பற்றி சொல்ல எதிர்பார்த்து ස්වාමීන් වහන්සේ கொண்டிருக்கிறேன். අද දවසේ தேவனாகிய கர்த்தர் ඔබට இன்று ආරාධනා කරනවා. உங்களை வரவேற்கிறார். ඔබ ලෝකයක ඉස්සරහක් නොදකිමින් තිබී. நீங்கள் உலகத்துக்கு முன்பதாக போவதற்கு, ඔබට ලෝකයේ ඉස්සරහා නොපෙනෙන් තිබේ. நீங்கள் உலகத்தில் முன்னாடி போவதற்கு ඔබට පේන්නේ නැතුව තිබේ. உங்களுக்கு நீங்கள் காணாதிருந்தாலும் ඔබ අනාගතය ගැන නොපෙනෙමින් සිටි. நீங்கள் தீர்க்க தரிசனத்தை குறித்து ඔබට தெரியாதிருந்தாலும் අනාගතේ නොපෙනීම සිටි. உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து தெரியாதிருந்தாலும் බයිබලේ කියනවා නුඹගේ හෙට දවස ගැන දැනගන්න පුළුවන් කාටද? வேதாகமத்தை சொல்லப்படுறது நாளை குறித்து නුඹේ உங்களுக்கு හෙට தெரிந்து දවසේ கொள்ளுங்கள். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද. ඔබ ආශිර්වාද. ඔබේ හෙට දවසේ නුඹට වෙන්නේ මොකදයි දන්නේ කවුද? ආශිර්වාද. உங்களுக்கு நாளை நடக்கதை குறித்து தெரிய போவது யாருக்கு? නුඹේ හෙට දවසේ සිදුවෙන කාරණා දැනගන්න පුළුවන් කාටද? உங்களுக்கு நாளை குறித்தான காரியத்தை குறித்து தெரிவது யாருக்கு? යමෙකුට කතා කොට ஒருவரை குறித்து பேசும் பொழுது නුඹට අසවල් දේ සිදුවන්නේ නුඹට අහවල් කාරණා සිදුවන්නේ කියන්න පුළුවන් කාටද කියලා බයිබලේ ප්‍රශ්නයක් අහනවා. உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து கேட்பது யாரை குறித்து පොතේ එවැනි ප්‍රශ්නයක් අහනවා. அப்படி ஒரு பிரச்சனை கேட்கப்படுகிறது. නමුත් බයිබලේ ආමොස් 3:7 කියනවා. ஆனால்